வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். 2026 ஆண்டிற்கான ஹிஜ்ரி அடிப்படையில் 1447 ஆண்டிற்கான இந்த ரமலானுடைய மாதத்தில் நாசா அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொடர் உரையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். பெரிய அளவில் திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை என்கின்ற அடிப்படையில் இந்த மாதத்துடைய சிறப்புகள் நாம் அறிந்தது. இருந்தாலும் வதக்கிர் ஃபைன் அத்திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் செய்வது என்பது ஈமான் கொண்டவர்களுக்கு அது பயனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய முறை என்னவென்றால், இந்த ரமலானுடைய மாதம் 3 விஷயங்களுக்காக அதிக அளவில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒன்று, மிக பெரும் நன்மை. அது என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களில் இருந்து முழுவதுமாக தவிர்த்து கொள்வது. நன்மையான காரியங்கள், முடிந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை செய்வது என்பது 2வது பகுதி. முதலாவது பகுதி நன்மைகளிலேயே மிக பெரும் நன்மை. அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அளந்து, என்னிடத்தில் என்னென்ன தவறுகள், பாவங்கள், மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் இருக்கிறது, குர்ஆனும் ஹதீஸும் தடை செய்யக்கூடிய, வெறுக்கக்கூடிய செயல்பாடுகள் என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து ரமலானை அடைவதற்கு முன்ன அடைந்தாது இனிமேலாவது அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக அளந்து கொண்டு அந்த விஷயங்கள் எல்லாம் முற்று முழுதாக இந்த ரமலானை நாம் தவிர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதான் ரமலானை நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம். 2வது, அதிகமான அமல்களில் ஈடுபடுவது. அதாவது இதற்கு முன்னர், ரமலானுக்கு முன்னர் வரை நாம் அமல்களில் எந்த நிலையில் இருந்தோமோ அதுல இருந்து ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கு நம்மால் இயன்ற அளவிற்கு அந்த அமல்களில் முழுவதுமாக ஈடுபட முயற்சி செய்வது. என்னென்ன அமல்கள் எல்லாம் நம்மால் இயலுமோ அந்த அமல்கள் எல்லாம் முயற்சி செய்வது. 3வது, இந்த மாதத்தில் அதிகமாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் அதான் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை இந்த மாதத்தை ஒருவர் அடைந்து யார் அவர் பாவங்கள் மன்னிக்கப்படாதவராக இந்த மாதத்தை கடக்கிறாரோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் என்று சொன்னார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதம் என்பது குறிப்பாக இந்த பாவ மன்னிப்பை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம் என்பதையும் நாம் உணர முடிகிறது. வருடம் இது போன்ற ஒரு நிகழ்வு, ஒரு தொடராக உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. சரிங்களா? நோக்கம் பேசக்கூடிய எனக்குமாக இருந்தாலும் சரி, ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்தினருக்காக இருந்தாலும் சரி, ஒரு சில முக்கியமான விஷயங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் மார்க்க ரீதியாக சேர்க்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான நோக்கம். இந்த மக்களுக்கு அவர்களை மார்க்க விஷயங்களில் நேர்வழிப்படுத்தக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கும் சரி, பேசக்கூடிய எங்களுக்கும் சரி ஒரே நோக்கம். சொல்ல வர்றது, இதற்கு பின்னால் ஒவ்வொரு உரையிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். சரிங்களா? நம்ம இந்த வீடியோவை பார்க்கும் போதே, அதை அணுகும் போதே இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வது, அதிலிருந்து பரிசுகளை பெறுவது என்ற ஒரே நோக்கத்தில் எடுத்த உடனே அணுகிடக்கூடாது. அது இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் சரி, பேசக்கூடிய எங்களுக்கும் சரி, கேட்கக்கூடிய உங்களுக்கும் சரி, பெரிய அளவுல ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்க்காததாக ஆயிரும். அது வீடியோவை பார்க்கிறோம், அதுல இருந்து பலன் அடைகிறோம். 2வது, அதுல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு நமக்கு தெரியுமானால் நம்ம தேடி அதற்கு பதில் சொல்வோமே ஆனால் அது 2வது கட்டம், 2ஆம் பட்சம். முதல்ல இந்த வீடியோவை நம்ம அணுகும் போது, வீடியோவில் உள்ள விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கும் போது, இங்கன்னு இல்லை, எந்த ஒரு மார்க்க ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் சரி, படித்தாலும் சரி,
அதுல எந்த எண்ணத்தோட அதுல உள்ள போகணும் அப்படின்னா அதுல இருந்து படிப்பினை பெற்று அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில தான் இதுக்குள்ள அணுகணும். இன்னமல் அஅமாலு பின்னிய்யா, செயல்கள் அனைத்தும் அதற்கான கூலி வழங்கப்படுவது அந்த எண்ணத்தை பொறுத்துத்தான். சரிங்களா? அந்த அடிப்படையில இந்த மாதிரி நிகழ்வுகளை வகுப்புகளை அணுகும் போது இந்த எண்ணத்தை நம்ம ஆரம்பமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இந்த வகுப்பின் மூலமாக இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நான் கேட்பதின் மூலமாக அதிலிருந்து படிப்பினை பெற்று என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அமல் செய்து ஒரு நல்ல மார்க்க விஷயங்களில் ஒரு உறுதியான ஒரு நிலையை நான் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஆரம்பமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இது முதலாவதா நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததா இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் 10 நாட்களில், ரமதானுடைய இந்த முதல் 10 நாட்களில் நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால் ஒரு புத்தகம் அல் அர்பாஊன் நிசாஇய்யா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம். பிரபல்யமாக நாம் கேள்விப்பட்டது அல் அர்பாஊன் நபவிய்யா. அந்த புத்தகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான மிக முக்கியமான 40 செய்திகள், 40 ஹதீஸ்கள் என்பதுதான் அந்த அல் அர்பாஊன் நபவிய்யா. சரிங்களா? பிரபல்யமான ஒரு புத்தகம். அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் அரபியில தொகுக்கப்பட்டிருக்கும். அல் அர்பாஊன் 40 செய்திகள் என்பது சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் தொகுப்புகள் இருக்கு அரபியில. அதுல ஒன்றுதான் அல் அர்பாஊன் நிசாஇய்யா, பெண்கள் சம்பந்தமான 40 செய்திகள். அந்த புத்தகம் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வகுப்பு அதுல ஒரு 40 சொச்சம் ஹதீஸுகள் இருக்கும் மொத்தத்துல. இந்த 10 நாட்கள்ல எத்தனை ஹதீஸ்களை நம்மால் கவர் பண்ண முடியுமோ, எத்தனை செய்திகளை நம்மளால படிச்சு அதை விளங்கி கொள்ளும் அளவிற்கு அதை படிக்க முடியுமோ இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த செய்திகளை எல்லாம் நம்ம படிப்போம். அதே மாதிரி இந்த புத்தகத்தை எழுதியவர் முஹம்மது இப்னு ஷாக்கிர் அஷரீஃப் என்கின்ற ஒரு அரபி அறிஞர் உலமா. அவர்கள்தான் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர். சரிங்களா? இப்ப இந்த புத்தகத்துல கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது இந்த 40ம் மிக முக்கியமான பெண்கள் சம்பந்தமான செய்திகள், ஹதீஸில் மட்டும் வரக்கூடிய செய்திகள். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இதை தாண்டி நிறைய செய்திகள் பெண்கள் தொடர்பாக, அவர்களுக்கு ஒழுக்கப்படுத்துதல் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சேர்ந்த நிறைய செய்திகள் உண்டு. இது குறிப்பாக மிக முக்கியமாக அந்த ஆசிரியருக்கு பட்ட ஒரு சில செய்திகளை அவங்க இதுல தொகுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த புத்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது, இதுக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கும் போது, ஃபர்ஸ்ட் செய்தியில இருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப எந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கோம், குர்ஆனும் ஹதீஸும் இந்த பெண்கள் சம்பந்தமாக என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்லுது, எப்படியெல்லாம் அவர்களை ஒழுங்குபடுத்துது, அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை எப்படி ஆக்கிக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது என்பதை நிறைய விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதுல எப்படிப்பட்ட செயல்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பெண் தன்னை உண்மையிலேயே நான் மார்க்க விஷயத்துல நான் சரியாதான் இருக்கேன் என்று தன்னை எண்ணிக்கொண்டு அவளிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க ரீதியான குறைபாடுகள் என்ன, நிறைய இதை பார்க்கிறோம். அதாவது ஒரு பெண் அவங்க தொழுறாங்க, நோன்பு வைக்கக்கூடிய பெண்ணாக இருக்காங்க, தான தர்மங்கள் செய்யக்கூடிய பெண்ணாக இருக்காங்க. ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய முழுமையான ஒரு முஃமினான பெண்ணுக்கு இருக்க வேண்டிய குணங்கள், பண்புகள் என்ன என்கின்ற முழுமையான அந்த அடிப்படையில் அவங்க இருக்காங்களா என்பதை இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் போது நம்ம அதோட உரசி பார்த்து நம்ம விலகிக்கலாம். எனக்கு என்னுடைய நிலைமை இப்போ எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத. ஏன் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்த காணொளிகளை பார்க்கக்கூடியவர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் பெண்கள் தான். அபவ் 80% நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலேயுமே இது போய் சேருது அப்படின்னா அது பெண்கள் தொடர்பாக அவங்களுக்குத்தான் பெரும்பாலும் போய் சேருது. அதனால அவர்கள் தொடர்பான விஷயங்களாக, பொதுவான விஷயங்களாக இருப்பதை விட அவர்களுக்கு தொடர்பான விஷயங்களாக பேசுவது என்பது பயனளிக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு, இந்த புத்தகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே மாதிரி இது ஆண்களுக்கு இதுல எந்த தேவையும் இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்ப பெண்கள் சம்பந்தமாக ஒழுக்கப்படுத்துதல் என்று பேசும்போது அவர்களை எதை விட்டு ஒழுக்கப்படுத்தும் அப்படின்னா ஆண்களை விட்டுத்தான். பெண்களுக்கு எந்த விஷயமான ஒரு ஒரு பவுண்டரி, ஒரு வரம்பு போடப்பட்டாலும் அது யாரை காரணமாக மையமாக கொண்டு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லும்னா ஒரு ஆணை தான். ஆண்கள் இல்லாத உலகம் என்று இருந்திருந்தால் பெண்களுக்கு எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் இருந்திருக்காது.
அவங்க இப்படி பேசணும், இங்க போகக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, ஹிஜாப் அணியா வெளியே போகக்கூடாதுங்கிற எந்த ஒரு சட்டத்திட்டமும் இருந்திருக்காது. நம்மை கவனித்துத்தான் பெண்களுக்கு இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இவ்வளோ வரைமுறைகள் கொடுக்கப்பட்டிருப்பது. இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கும். ஏன்னா ஒரு சில செய்திகள் நம்மை தொடர்பு படுத்தியும் ஒரு சில செய்திகள் இதுல வரும். ஸோ ஆண்களுக்கும் இது தேவையுடையதுதான். ஒன்றில் பெண்களை பற்றி என்னை விட்டு பெண்களுக்கு எந்த அளவிற்கு மார்க்கம் ஒதுக்கி பிரித்து சொல்லி காட்டுகிறது அப்படிங்கிறத நான் விளங்கிக்கணும். அதே மாதிரி எனக்கு மனைவி உண்டு, தாய் உண்டு, சகோதர சகோதரிகள் உண்டு, பெண் பிள்ளைகள் உண்டு. அப்படிங்கும் போது இந்த விஷயங்களை நான் தெரிந்து கொள்ளும் போதுதான் என்னுடைய உறவினர்களுக்கு, அந்த குடும்பத்தார்களுக்கு நான் சொல்ல முடியும். அவர்கள் ஒரு கால் அதை தெரிந்து கொள்ளாத மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை குடும்ப தலைவன் என்கின்ற அடிப்படையில் ஆண்களுக்கும் உண்டு. சரிங்களா? ஒன்றில் நீங்க இப்ப குடும்ப தலைவராக இருக்கலாம், அல்லது பின்னர் குடும்ப தலைவராக மாறலாம். ஏதோ ஒரு அடிப்படையில உங்களை சூழ இருக்கக்கூடிய பெண்களை திருத்த வேண்டிய, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு உண்டு. இந்த அடிப்படையில நமக்கு சுத்தமாக தொடர்பே இல்லாத, சம்பந்தமே இல்லாத தலைப்பு என்றும் நினைத்து கொள்ள வேண்டாம். சரிங்களா? இதே மாதிரி பெண்கள் தான் இங்க முக்கியமான நோக்கம். இந்த தலைப்பு எடுக்கப்பட்டதற்கு அவங்க இதில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த செய்திகள்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, அல்லாஹுடைய தூதர் என்னை பற்றி, அதாவது பெண்களாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்னை பற்றி அல்லாஹுடைய தூதர், இது குர்ஆன் வசனம் எதுவும் நேரடியாக போட்டிருக்கப்படாது. துணை ஆதாரமாக நாம் ஒரு சில குர்ஆன் வசனங்களை சொல்லுவோம். ஆனால் நேரடியாக இதுல வந்திருக்கக்கூடிய 40 சொச்ச செய்திகளும் ஹதீஸ்கள். இந்த அல்லாஹுடைய தூதருடைய இந்த செய்திகள் எல்லாம் என்னை பற்றி என்ன பேசுகிறது, எப்படி எப்படியெல்லாம் நான் இருக்க வேண்டும், நான் ஒரு சொர்க்கத்து பெண்ணாக நான் மாற வேண்டுமானால், அதான நோக்கம். சொர்க்கத்திற்கு நான் செல்லக்கூடிய அளவிற்கு தகுதியுடையவளாக நான் மாற வேண்டுமானால் என்கிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் திருத்திக் கொள்ள வேண்டும், நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியான செய்திகளை எல்லாம் இந்த கிதாப்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியா வரிசையாக பார்க்கலாம். சரிங்களா? அல்லாஹு தாலா இதை படிப்பதன் மூலமாக நல்ல முறையில் பயன் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. முதலாவது செய்தியாக இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடியது, பெண்கள் வெளியே செல்வதை விட வீட்டில் தங்கி இருப்பது சிறந்தது. இது அவர்கள் போட்டிருக்கக்கூடிய தலைப்பு. சரிங்களா? பெண்கள் வெளியில் செல்வதை விட வீட்டில் தங்கி இருப்பது சிறந்தது. இந்த தலைப்புல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, லா தம்னஉ நிசாஅகுமுல் மசாஜித், பள்ளிகளுக்கு செல்வதை விட்டும் உங்களுடைய மனைவிமார்களை அல்லது பிள்ளைகளை, நேரடியாக இது மனைவிமார்களை குறிக்கும், மனைவிமார்களை நீங்கள் தடுக்க வேண்டாம். இருந்தாலும் அவர்களுடைய வீடு அவர்களுக்கு சிறந்தது. இந்த ஒரு ஹதீஸை நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ஊர்ல நீங்க பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் எல்லாம் என்னடா இது, அப்ப எனக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய முறைக்கும் மார்க்கத்திற்கும் தொடர்பே இல்லையா, மார்க்கம் என்னென்னமோ வேற வகையில சொல்லி இருக்க, நான் என்ன உண்மையிலேயே நான் ஒரு நல்ல பெண் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஒரு வேற வகையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. இது அபூதாவுதுல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. லா தம்னஉ நிசாஅக், பெண்களை நீங்கள் தடுக்க வேண்டாம். எதை விட்டு? பள்ளிகளுக்கு செல்வதை விட்டு. அப்படின்னா தொழுக போனா உங்க பெண்களை நீங்கள் தடுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி தராங்க. ஒரு பெண் 5 நேர தொழுகைக்காக பள்ளிக்கு போறதுக்காக முயற்சி செய்யறா, ஆசைப்படுறா. பள்ளிக்கு போறது, அதுக்கு நடந்து போறது, அங்க சீக்கிரமா போறது, அங்க பள்ளியில அமர்ந்து இருக்கிறது, சம்பந்தமான நிறைய நல்ல ஹதீஸ்கள், நன்மையை பெற்று தரக்கூடிய ஹதீஸ்கள் உண்டு. அதையெல்லாம் ஒரு பெண் விளங்கி கொண்டு நான் பள்ளிக்கு போகணும், பக்கத்துல தானே பள்ளி இருக்கு, நான் அதை நடந்து போறேன், நான் போய் தொழுதுட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு பெண் முடிவெடுத்தால், போக ஆசைப்பட்டா, நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செய்தி. இங்க பேசுறது என்ன? ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்க வேண்டாம், அவர்கள் நீங்க அனுமதிங்க என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பள்ளிக்கு போவதற்கு. மற்ற விஷயங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக நீங்க என்ன விளங்குறீங்க? பள்ளிக்கு போறதற்கு, ஒரு பெண்ணை வீட்டை விட்டு நீங்க வெளியே போறதற்கு எப்படி அனுமதிக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் இங்க சொல்றாங்க. இந்த ஒண்ணுல அனுமதிங்க அப்படின்னா டோட்டலா எல்லா விஷயங்களை விட்டும் ஒரு பெண் வெளியில் செல்வதற்கு தடை, பொதுவான தடை. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறுவது என்பது பொதுவாக ஒட்டுமொத்தமாக தடை. அல்லாஹ்வுடைய தூதர் அதுல விதிவிலக்காக சொல்றாங்க. அவங்க பள்ளிக்கு போனா அவங்கள விட்டுருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அளவுக்கு வருது அப்படின்னா சஹாபாக்கள் அதுலயும் கண்டிப்பா இருந்தாங்க. சஹாபாக்கள்
பள்ளிக்காகவும் எதுக்காக வெளியே போகணும் பெண்கள்? சரிங்களா? இப்ப என்ன சிந்தனை வந்துடும்னா, ஏன் பெண்களுக்கு ஏன் அப்படி மார்க்கம், ஏன் அந்த அளவுக்கு, எதுக்காக அந்த அளவுக்கு மார்க்கம்? சில சொல்ல நான் பார்த்திருக்கேன், முஸ்லிமான நபர்களே, மார்க்கம் ஏன் பெண்களை சூழவே இருக்கு? அவங்க கேட்கிறாங்க, அடிமை பெண்கள், சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆணுக்கு 4 திருமணம், அதே மாதிரி ஆணுக்கு 2%, பெண்ணுக்கு 1, அவங்களுக்கு 2 பங்குன்னா இவங்களுக்கு 1 பங்கு. ஏன் இந்த மாதிரி மாறுபாடு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமா இருக்க வேண்டியதுதானே? அதுக்கு எல்லாத்துக்குமே புத்தியால விளங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு தெளிவான காரணங்கள் உண்டு. சரிங்களா? இப்படி பேசக்கூடியவங்க நம்ம சிந்தனை வந்துடக்கூடிய முஸ்லிம்களிலேயும் உண்டு. அதனால ஆரம்பமா சொல்றேன், ஏன் பெண்கள் அப்ப ஒட்டுமொத்தமா வெளியே போறதுக்கு ஏன் மார்க்கம் இவ்வளவு தடை செய்து என்கிறதெல்லாம் விளங்கிக்கிறணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டுமொத்தமாக பெண்கள் வெளியே செல்வதற்கான தடை அங்க பொதுவாக சஹாபாக்களுக்கு மத்தியில காணப்பட போய்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பள்ளிக்கு போறேன்னு சொன்னா அவங்களை நீங்க அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஹதீஸ் அதோட முடிக்கலையே. ஆனா அவர்களுடைய வீடு தான் அவர்களுக்கு சிறந்தது. எதற்கு? ஒரு ஆணுக்கு கட்டாய கடமை எது? பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தோட 5 நேர தொழுகையும் நிறைவேற்றுவது. அப்ப இது அல்லாஹ்வுடைய கடமையில் இருக்கக்கூடிய பொதுவான கடமை. இது அல்லாஹு தாலா படைத்த அந்த அடியான் 5 நேரமும் பள்ளிக்கு வந்து சரியாக தொழுகையை நிறைவேற்றுவது என்பது அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கக்கூடிய கட்டாய கடமை. இது பொதுவானது எல்லாருக்கும். அல்லாஹு தாலா பெண்களுடைய அவர்கள் அந்த ஆண்களுக்கு ஃபித்னாக்களாக சோதனைகளாக மாறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தாலா தன்னுடைய ஹக்குல குறைச்சிக்கிறான். அல்லாஹு தாலா அவனுடைய உரிமையில அல்லாஹு தாலா குறைச்சிக்கிறான். என்ன? நீங்க பள்ளிக்கு வர வேணாம், உங்களுக்கு ஜமாஅத்து கடமை இல்ல, அந்தந்த நேரத்துல நீங்க வீட்டுல தொழுதால் போதும் என்பது அல்லாஹு தாலா குறைச்சிக்கிறான் தன்னுடைய ஹக்குல. அல்லாஹு தாலா தன்னுடைய ஹக்குல குறைச்சிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு ஆண் பள்ளிக்கு வந்து தொழ அவனுக்கு எல்லா சக்தியும் இருந்து பாங்குடைய சப்தம் கேட்டு பள்ளிக்கு வந்து தொழல அப்படின்னா வீட்டோட வச்சு எரிக்கிறதுக்கு என்னுடைய மனம் நாடுகிறது. வீட்டுல பெண்கள் பிள்ளைகள் இருப்பாங்கிறதுக்காக அவனை நான் விடுறேன் என்ற அளவிற்கு, அதாவது கட்டாயப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு இங்க அனுமதிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த விஷயத்தை குறைச்சிக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்ற விஷயத்தில் எந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்க உணரணும். அவங்களுக்கு சிறந்தது என்ன? அவர்கள் வீடுகளில் தொழுவதுதான் அவர்களுக்கு சிறந்தது. நீங்க நினைக்கலாம், தொழுகைக்கு நடந்து போனா அவ்வளவு நன்மை உண்டு, தொழுகைக்கு ஆளா போனா அவ்வளவு நன்மை உண்டு, ஜுமாவுக்காக சீக்கிரம் போனா நன்மை உண்டு, பள்ளியில உட்கார்ந்து இருந்தா நன்மை உண்டு. சரிங்களா? பள்ளிக்காக யாரெல்லாம் காலையில மாலையில போயிட்டு வர்றாங்களோ அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல வீட்டை கட்டுறான், சொர்க்கத்துல அவர்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணுகின்றான் செய்திகள் எல்லாம் வருது. இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். இந்த நன்மைகள் எல்லாம் வேண்டுமே, நன்மைகள் எல்லாம் வேண்டும். இதெல்லாம் மார்க்கத்திற்கும் தெரியும். அதை தாண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களுடைய வீடுதான் அவர்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன சிந்திக்கணும்னா, இங்க பேசுறது ஃபுல்லாவே இவ்வளவு நேரம் நான் சொன்னதுமே பள்ளிக்கு போவது. இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே பள்ளிக்கு போவது. இதை தாண்டி நான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய விஷயங்களையும் காரணங்களையும் நான் வெளியே போகக்கூடிய முறைகளையும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணாக அவள் பள்ளிக்கு போவதாக இருந்தாலே அவளை சூழ மார்க்கம் இவ்வளவு பேசுது. பள்ளிக்கு போக தடை செய்யப்பட்ட ஒரு நேரம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, பள்ளிக்கு போக நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொல்றாங்க. சரி, பள்ளிக்கு போவதா இருந்தாலும் அனுமதி கொடுத்தாலும் அவர்களுக்கு சிறந்தது அவங்களுடைய வீடு தான் என்றெல்லாம் மார்க்கம் பேசுற இடம் எல்லாமே தொழுகைக்காக பள்ளிக்கு போறதுக்கு. இப்ப இது அல்லாத, பள்ளிக்கு போறது அல்லாத மத்த விஷயங்களுக்கு நம்ம எல்லாம் வெளியே போறோமே, கொஞ்சம் உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. எந்தெந்த விஷயங்களுக்காக, எந்தெந்த முறைகள்ல, எப்படி எல்லாம் நம்ம பள்ளி அதாவது வீட்டை விட்டு வெளியே போறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வக்கர்னா ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தங்கி இருங்கள். பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கட்டாய கடமை. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இந்த இஸ்லாமிய மார்க்கம் 5 மீது கட்டப்பட்டது. என்னது? கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த 5 தான் அடிப்படையான விஷயம். ஒரு பெண்ணுக்கு மற்ற ஹதீஸ்களை வைத்து நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு பெண்ணுக்கு 6வது ஒண்ணு உண்டு. என்னது? வீட்டில் தங்கி இருப்பது. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அடுத்து ஒரு மிக முக்கியமான கடமை அவள் வீட்டில் இருப்பது. அவள் தன்னுடைய வீட்டில் இருப்பது என்பது அல்லாஹ் தஆலா தான் சொல்றான். அவர்கள் தங்களுடைய வீடுகளை தங்கி இருக்கட்டும், அறியாமை காலத்தில் அலங்கரித்துக் கொண்டு வெளியில் திரிந்தது போல அவர்கள் திரிய வேண்டாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா,
என்னிடத்துல அப்ப எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நான் பலகீனமா இருக்கேன், நான் மோசமா இருக்கேன், எதெல்லாம் நான் நல்லாதான் இருக்கேன், நான் சரியான முறையில் நான் படிச்சிருக்கேன், நான் மதரசால ஓதி இருக்கேன், நான் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் என்று நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நம்ம இந்த ஊர்ல நம்ம இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் நம்மள்ட்ட சேர்ந்த விஷயங்கள். ஒரு சில ஊர்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க அந்த ஊரின் காரணமாகவே அவங்கள்ட்ட ஒரு சில நல்ல பண்புகளும் இருக்கும், கெட்ட பண்புகளும் இருக்கும். அதாவது அந்த ஊருடைய வளமையின் காரணமாக சேர்ந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊருடைய வளமையின் காரணமாகவே நம்ம இடத்துல மார்க்கத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள் சேர்ந்திருக்கும். அதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குர்ஆன் ஹதீஸ் என்னெல்லாம் சொல்லி இருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அதுல எதெல்லாம் சரியோ அதை வச்சுக்கலாம், எதெல்லாம் தப்போ அதெல்லாம் ஒதுக்க வேண்டியது நம்ம மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய கடமை என்பதை உணரணும். எதற்காக மார்க்கம் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது? ஒரு பெண்ணுக்கு வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே வேணாம், அதுவே உனக்கு பொருத்தம் இல்லாது. பள்ளிக்கு வருவதற்கு அவ்வளவு பேசுது மார்க்கம். பள்ளிக்கு நீ வருவதற்கு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக 10 நிமிஷம் வந்துட்டு போறதற்கு மார்க்கம் அவ்வளவு பேசுது. வரலாமா கூடாதா, அல்லாஹ் சரி வர சொல்லுங்க பிரச்சனை இல்லை, ஆனாலும் வீட்டுல இருப்பது சிறந்தது என்றெல்லாம் பேசுவதற்கான காரணம் அடிப்படை என்ன அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மா தரக்து பஅதி ஃபித்னதன் அபர்ர அலா ரிஜாலி மினன் நிசா. எனக்கு பிறகு என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களை அவங்களுக்கு சோதனையாக, அவர்களை வழிகெடுக்கக்கூடிய, அவர்களை பாவத்தில் தள்ளக்கூடிய, அவர்களை விபச்சாரத்தில் தள்ளக்கூடிய மிகப்பெரும் விஷயமாக நான் எதையும் விட்டுட்டு போகல, பெண்களை தவிர. பெண்களை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க பெண்களை மார்க்கம் இவ்வளவு கட்டுப்படுத்துவது, வரையறுப்பது எல்லாத்திற்குமான காரணமே ஆண்களை மையப்படுத்தினான். ஏன்னா நீங்கள் அவர்களுக்கு ஃபித்னா. நீங்கள் எவ்வளவு தக்வாவுடைய பெண்ணாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஈமானுடைய பெண்ணாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மார்க்க விளக்கமுடைய பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆணுக்கு ஃபித்னா, அதுல சந்தேகம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் நேரடியாக நமக்கு சொல்லுது. எனக்கு பிறகு ஒரு ஃபித்னாவை நான் விட்டுட்டு போகல, பெண்கள் அதாவது ஒரு ஆணுக்கு பெண்ணை விட பெரிய ஃபித்னாவை நான் விட்டுட்டு போகல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகார்ல வரக்கூடிய செய்தி. சரிங்களா? இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நம்ம ஒரு பெண்ணை மார்க்கம் இந்த அளவிற்கு கட்டுப்படுத்தக்கூடியது. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஆணை ஒழுங்கா இருக்க சொல்ல வேண்டியதானே. அவனுடைய இந்த பேச்சு வரும். ஏன்னா இந்த சில இதெல்லாம் சொல்லுவாங்களே, பிரச்சனை என்னுடைய உடையில அல்ல, பாக்குறவங்க கண்ணுல இருக்கு, இதெல்லாம் வேலைக்காவாது, சும்மா பேச்சு. இதெல்லாம் யதார்த்த மனிதனை படைத்த இறைவன் என்ன சொல்றான், இதெல்லாம் பேசலாம். இது வெளியே இருக்கக்கூடியவங்க ஃபெமினிசம் பேசக்கூடியவன், இந்த மற்ற விஷயங்கள் பேசக்கூடியவங்கன்னா அது பேச்சுக்கு சொல்லலாம். மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு ஆண் எப்படி படைக்கப்பட்டுள்ளான்? பெண்களை இயற்கையில் நேசிப்பது என்பது ஒரு ஆணுக்கு அழகாக அல்லாஹு தஆலா ஜுய்யின என்றால் மஜ்ஹூலான ஃபைல், அதாவது செயற்பாட்டு வினை. ஆகியுள்ளது இல்ல, ஆக்கப்பட்டுள்ளது. யாராக்குனா? அல்லாஹு தஆலா உள்ளத்திற்கு ஆக்கி இருக்கான். ஜுய்யின லின்னாஸ். இந்த நாஸ்ங்கிறது முதல்ல குறிக்கிறது ஆண்களை. ஏன்னா பின்னாடி அல்லாஹ் தஆலா நிசாவை பத்தி பேசலாம். பெண்களை நேசிப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட வயதை கடக்கும் போது ஒரு ஆணுக்கு அது அவனுடைய உள்ளத்தில் அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அது அவனுடைய உள்ளத்தில் நோயை ஏற்படுத்தும், அவனை தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும், தவறான பார்வையை ஏற்படுத்தும், தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தும். அதன் மூலமாக தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சேரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் இவ்வளவு வரைமுறைகளை சொல்வதற்கான காரணம். ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு சிந்தனை, இந்த சிந்தனை எல்லா பெண்களிடத்திலும் இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு ஃபித்னாவாக மாறிடக்கூடாது. இது ஒரு கடமையான சிந்தனை. இது பெண்ணுக்கு. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோட சம்பந்தப்படுத்தி வேற எந்த விஷயமும் கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மோசமான முறையிலேயோ ஃபித்னாவான முறையிலேயோ ஒரு ஆண் போக மாட்டான். 10 பேர் ஒரு ஆண் நடந்து போனாலும் ஒரு பெண் அவங்கள பார்க்க வேண்டிய தேவையை அந்த பெண்ணுக்கு வராது. நீ பாட்டு போறா, நான் பாட்டு போறேன்னு ஒரு பெண்ணால போக முடியும். ஒரு ஆண் அப்படி கிடையாது. ஒரு ஆண் அப்படி கிடையாது. 10 பெண்கள் இப்படி நடந்து போறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா 10 ஆண் போகும்போது ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் பார்வையும் எப்படி இருக்குமோ அப்படி 10 பெண்கள் போகும்போது ஒரு ஆணுடைய சிந்தனையும் பார்வையும் இருக்காது. மார்க்கத்தை கொண்டு, குர்ஆன் ஹதீஸை கொண்டு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டவனால கொஞ்சம் தவிர்க்க முடியும். இயற்கையில உள்ள அந்த சிந்தனையை மாற்ற முடியாது. கொஞ்சம் தவிர்க்கலாம். வேணாம், இது ஹராம், அல்லாஹ் தஆலா தடை செஞ்சிருக்கான், அவங்கள பார்க்கறது மூலமா நம்மளுக்கு பாவம் சேருது அப்படின்னு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே தவிர, உள்ளத்துல இறைவன் இயற்கையில அந்த தஸ்ஈன் ஜுய்யின லின்னாஸ் அது அல்லாஹ் தஆலா வச்சிருக்கானே, அதை மாற்ற முடியாது. அது எவ்வளவு பெரிய தக்வாவுடைய மனிதராக இருந்தாலும் சரி, அவருக்கு அது சேரும்.
அதை அவர் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். இப்ப நம்மிடத்துல ஒரு பெண்ணாக உங்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்னவா இருக்கணும் அப்படின்னா, என்னால என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு அது ஃபித்னாவாக, நான் ஒரு ஃபித்னாவாக எந்த வகையிலும் மாறிடக்கூடாது. இந்த காரணத்திற்காகத்தான் குர்ஆனும் ஹதீஸும் இந்த அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு வரைமுறைகளை விதிப்பது. இப்ப இந்த ஹதீஸ்ல தெரிய வர்ற விஷயம் என்னன்னு விளங்குதா? பள்ளிக்கு போவதற்கு நீங்கள் அவர்களை அனுமதியுங்கள், ஆனாலும் உங்களுடைய வீடு சிறந்தது என்றால் நீங்க தொழுகிறதுக்காக கூட நீங்க உங்க வீட்டிலேயே நீங்க தொழுங்க. நீங்க தொழுகிறதா இருந்தாலும் உங்களுடைய வீட்டிலேயே நீங்க தொழுவுங்க என்பதன் மூலமாக நீங்க நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்க்கலாம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நீங்க ஸ்கூலுக்கு போறதுல இருந்து காலேஜுக்கு போறதுல இருந்து அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏதோ குர்ஆன் ஹதீஸ் ஏதோ ஒரு வாழ்க்கையை எனக்கு வாழ சொல்லுது, நான் ஏதோ வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியான சிந்தனை நமக்கு வரும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். மற்ற விஷயங்கள், ஒரு பெருநாள் வரும்போது, மற்ற ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது, மற்ற ஒரு விஷயங்கள் வரும்போது எல்லாம் நீங்க அதை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்க விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் தொடர்ச்சியாக படித்து அதன் மூலம் படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.